கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைய தினத்திலே நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுடைய வீட்டை விட்டு என்ன நீங்காது, தீமை நீங்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை பற்றிய அந்த சம்பவத்தை பற்றிய ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நரி இறந்து போன ஒரு மிருகத்தினுடைய ஃப்ளஷை சாப்பிட்டுட்டே இருந்தது. அப்பொழுது அந்த தொண்டையில் போய் ஒரு எலும்பு மாட்டிக்கொண்டது. உடனே எனக்கு யாராவது உதவி செய்வீர்களா என்று சொல்லி அது உதவிக்கு அழைத்தது. அப்பொழுது எல்லா விலங்குகளும் வந்து பார்த்தன. ஆனால் ஒன்றாகிலும் அதற்கு உதவ முடியவில்லை. கொக்கு வந்தது. அதற்கு நீண்ட அலகு இருந்ததுனால தொண்டையின் உள்ளே அதன் அலகை விட்டு அந்த எலும்பை வெளியே எடுத்து போட்டது. அப்போது அது உதவி எதிர்பார்க்கும்போது அது சொன்னது, நான் உங்களுக்கு பரிசு தருவேன், எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி என்ன செய்தது, ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் அந்த எலும்பை எடுத்த பிறகு அந்த கொக்கு எனக்கு நீ பரிசு தருவாயா என்று கேட்டபொழுது அது என்ன சொன்னது தெரியுமா? அது செய்த நன்மைக்கு நீ வாயை உள்ளே விட்டாயில்ல, நீ தப்பித்ததே பெருசு என்று சொல்லி கொக்கிடம் சொன்னதாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டுள்ளது. நன்மைக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டை விட்டு என்ன நீங்காதாம்? தீமை நீங்காது. ஆகவே நாம் நன்மைக்கு நன்மை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்போம். அவர்களுக்கு நன்மை செய்வது மிக முக்கியம். ஒரு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாக அல்ல, தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.